ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிடே டூர் மேக்கர். உங்களில் நிறைய பேருக்கு மாலத்தீவை போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஏன்னா மாலத்தீவ் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் கூட்ட நெரிசலான ரஷ்ஷான இந்த லைஃப் ஸ்டைலில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக அழகான ஒரு இடத்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலத்தீவ் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குங்க. பொதுவாக கப்புள்ஸ் மாலத்தீவ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ கப்புள்ஸை தாண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மாலத்தீவை சுற்றி பார்க்க வராங்க. கடலுக்கு நடுவில் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கிறது தான் மாலத்தீவ். இந்த மாலத்தீவை பிரைவேட் ஐலாண்ட், லோக்கல் பட்ஜெட் ஐலாண்ட் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்ஜெட்டில் எப்படி மாலத்தீவுக்கு போய் சுற்றி பார்க்கலாம், அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு இருக்குது, ஒரு பேக்கேஜாக போகணுன்னா அந்த பேக்கேஜில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகி கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. டோட்டலாக எத்தனை நாளில் எவ்வளோ பட்ஜெட்டில் இந்த ட்ரிப்பை முடிக்க முடியும்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாலத்தீவுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னையிலேருந்து மாலத்தீவுக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. பெங்களூரோ கொச்சினோ ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட் மாலத்தீவுக்கு இருக்குது. இந்த மாலத்தீவுக்கு அட்வான்ஸாக புக் பண்ணோம் அப்படின்னா மினிமமாக 18,000 இருந்து ஒரு 25,000 30,000 ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுனே கிடைக்கும். ஃப்ளைட் விசாக்கு, ரிட்டன் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங், மாலத்தீவோட இமிக்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணால் ஒரு QR கோட் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு ஆனரபிள் விசா ஃப்ரீயாகவே அங்கே போய் வாங்கிக்கலாங்க. இந்த மாலத்தீவோட மெயின் சிட்டி மாலே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாலத்தீவில் ஹுலுகுலே அப்படின்னு சொல்கிற ஒரு ஐலாண்டு தான் மேஜராக ஏர்போர்ட்டுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான பிளேஸ். இந்த மாலத்தீவில் மக்கள் வசிக்கும் சிட்டி, பிரைவேட் ஐலாண்ட், லோக்கல் ஐலாண்ட், மக்கள் வசிக்காத மணல் திட்டுன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஐலாண்டுகள் இருக்குது. இதில் நீங்கள் பட்ஜெட்டில் போனீங்க அப்படின்னா உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுல இருந்து ஸ்டே அரேஞ்ச் பண்ணி, ஃபுட்ஸ் அரேஞ்ச் பண்ணி, உங்களுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய பிளேஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது, திரும்ப உங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் ஷெடியூலாக எந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். இந்த பட்ஜெட் பேக்கேஜில் மஃபூசி ஐலாண்ட் அப்படிங்கிற பட்ஜெட் லோக்கல் ஐலாண்டில் ஸ்டே பண்ண போகிறோம். ஏர்போர்ட்டில் நீங்கள் லேண்ட் ஆன பிறகு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனேக்கே மஃபூசி ஐலாண்டில் இருக்க ரெசார்ட்டில் இருந்து ஏர்போர்ட்லேயே உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. இந்த ஐலாண்ட் போகிறதுக்கு ஸ்பீட் போட்டுமே இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடடாக வந்துடும். இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உங்களை மாதிரியே நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே பிக்கப் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங்கில் ஸ்பீட் போட்டில் மஃபூசி ஐலாண்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவோம். ஒரு 45 மினிட்ஸ் அழகான இந்த மாலத்தீவோட கடலை ரசிச்சுக்கிட்டே இந்த டே 1 ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் இந்த மஃபூசி ஐலாண்டை ரீச் பண்ண பிறகு செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் கீழே ஸ்டே விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னாலே இது வந்துட்டு ஒரு தீவு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி சுற்றிலும் கடல் இருக்குங்க. ரொம்பவே அழகான இந்த தீவில் ஸ்விம் பண்ணுறதுனா ஸ்விம் பண்ணலாம். இல்லை இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஆக்டிவிட்டீஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ரிலாக்ஸாக இந்த பீச்சை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணலாம். இது இல்லாமல் ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா ஸ்பா அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டே 1 இந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிறனால சுற்றிலும் கடல் இருக்கும். நடுவில் ஒரு தீவில் நீங்கள் இருக்கீங்க. இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு டே 2. இன்றைக்கி மார்னிங் ஒரு சூப்பரான இன்டர்நேஷ்னல் பஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு குரூப் டூருக்கு ரெடி ஆயிருங்க. இந்த குரூப் டூர் உங்களை கடலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு வர்றது தான். இதுக்கு ப்ராப்பரான கைடு இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு சேஃப்டி மெஷர் என்னவோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த குரூப் டூர் உங்களை போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவுடனேயே போட்டை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஸ்னோர்க்லிங் கிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் நீங்கள் கடலுக்குள்ளேயே போய் அழகான கலர்களான ஃபிஷஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதை என்ஜாய் பண்ண பிறகு அடுத்ததாக உங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாலத்தீவில் மக்கள் வசிக்காத மணல் திட்டுகள் இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்படி ஒரு மணல் திட்டுக்கு தான் நெக்ஸ்ட்டு போக போகிறோம். சுற்றிலும் கடல், நடுவில் ஒரு மணல் திட்டு. இந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே உங்களுக்கு லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த லஞ்சும் பேக்கேஜில் இன்க்ளூடடாக வந்துடும். இங்கே நீங்கள் லஞ்சை முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபிஷ்ஷிங் எக்யூப்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் நடுக்கடலில் இங்கே ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இங்கே மீன் பிடிச்சிங்க அப்படின்னா ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்தோடனே ரெசார்ட்டில் கொடுத்தீங்கன்னா நைட் டின்னருக்கு அதே உங்களுக்கு ஆடானா டின்னர் மெனுவில் இன்க்ளூட் பண்ணி சமைச்சு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி டே 2 ட்ரிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வந்தீங்கன்னா ஈவினிங் மணி 5 ஆயிரும். தென் ஈவினிங் ஹோட்டலில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு சூப்பரான டின்னரை முடிச்சுட்டு இந்த மாதிரி டே 2வை என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டே 3. இந்த டே 3ல ஒரு சூப்பரான இன்டர்நேஷ்னல் பஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் பை வாக்காவோ இல்லை இந்த ரெசார்ட்லேயே சைக்கிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு இந்த கம்ப்ளீட் ஐலாண்டையே இன்ச் பை இன்ச்சாக ரிலாக்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஒரு தீவில் நீங்கள் இருக்கும்போது சுற்றிலுமே கடலாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். இல்லை இங்கே இருக்க அதர் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நிறைய வெரைட்டியான சீ ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது தவிர இந்த தீவிலேயே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவைலபிளாக வச்சுருப்பாங்க. அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது டே 3 பிளான். இதில் பெருசாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு நிறைய பிளேசஸ் இருக்காது. இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ ரிட்டன் நீங்கள் ஹோட்டல் வந்த பிறகு இந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் அக்சஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்விம் பண்ணுறதுனா ஸ்விம் பண்ணி இந்த டேவை ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். தென் நைட்டு ஒரு சூப்பரான டின்னரை முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தென் மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சூப்பரான பஃபட் டின்னரை முடிச்சுட்டு நீங்கள் செக் அவுட் டைமுக்கு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம். திரும்பவும் அதே மாதிரி ஸ்பீட் போட்டில் ஒரு 45 மினிட்ஸ் சூப்பரான ட்ராவலில் கடலை ரசித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே உங்களை ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் போனீங்கன்னா 3 நைட்ஸ் 4 டேஸில் இந்த மாலத்தீவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இந்த பேக்கேஜுக்கு பெர் பர்சன் பார்த்தீங்கன்னா 32,500 ரூபா ஆகும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இந்த மாதிரி வந்து மாலத்தீவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணதில் இருந்து ஃபைனலாக சேஃபாக ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இந்த பேக்கேஜில் நாங்களே பார்த்துக்குவோம். நீங்கள் மாலத்தீவை சூப்பராக சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பேக்கேஜ் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னலாகவோ இல்லை டொமஸ்டிக்காவோ டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட ஹாலிடே டூர் மேக்கர் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஹாலிடேவை நீங்கள் ஹசில் ஃப்ரீயாக சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஃப்ளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், விசா, ஹோட்டல் புக்கிங், ஸ்டேன்னு எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் நம்பர், வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்து வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் தாய்லாந்து அண்ட் மலேசியாவோட டூர் பேக்கேஜ் டீட்டெயில்டு வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.